நிச்சயமாக. சரி, அல்லாஹ் எப்படி முடிவு பண்ணுறான்? அல்லாஹ் என்ன சொல்கிறான் இதில்? அந்த முடிவு பண்ணுறதுலையும் பாரு, அல்லாஹ்வுடைய அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த கம்பீரம், அந்த அடக்கி ஆளுதல், அல்லாஹ்வுடைய அந்த ஆளுமை, அல்லாஹ் எப்படி நம்மளை. அதனால தான் நான் குரானை சொல்லுவேன். குரான் வந்து அல்லாஹ்வுடைய வேதம்ன்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, விஞ்ஞானத்தை வந்து சொல்லுவாங்க. விஞ்ஞானத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க பாரு, அந்த காலத்திலே குரானில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அப்படி சொல்லப்பட்டிருக்கு, அது இதும்பாங்க. நான் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது முதல்லையே ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி முன்னாடி தௌஹீதில் இந்த வஹாபிசத்தில் இருக்கும்போதே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, குரானை நான் வந்து 1 to 1 படிக்கும்போது அதோடைய அந்த இது இருக்குது பற்றி, அந்த அந்த ரிதம், அந்த எழுத்துக்கள், அந்த அதாவது அந்த அந்த ஃப்ளோ இருக்குல்ல, நம்மளை மிரட்டுற மாதிரி இருக்கும். இப்போது இஸ்லாத்துக்கு ஒருத்தன் சேரணும்னு வச்சுக்கோ, அவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணும். நீ தான் உயர்ந்தவன், நீ தான் சிறந்தவன், நீ மேலானவன் அப்படிலாம் சொல்லணும். குரான்லாம் நான் சொல்கிறேன் செய்டா, இது என்ன போக்கு? ஒன்று இந்த பேசுகிறவனுக்கு கவலையே கிடையாது. இப்படி யார் பேசுவா? நீ கேட்டா என்ன, கேட்காட்டி என்ன? இது யாரை பார்த்து பேசுகிறான்? இந்தியாவை பார்த்தும் பேசுகிறான், அமெரிக்காவை பார்த்தும் பேசுகிறான். எவனா இருந்தால் என்னடா? அவன் ஒரே டைலாக் எல்லாம் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தான் நாடுவதை கட்டளை. ஏன் இஷ்டம். நல்லது கெட்டதுன்னா எல்லாம் டிபேட்டே பண்ணல, ஏன் இஷ்டம், அவ்வளோதான். இதுக்காக நீ செய்கிறதா இருந்தால் சரி. அதனால் ஒரு முஸ்லீமுக்கு இந்த கிளாரிட்டி இருக்கணும். என்ன? அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்படுவேன். எப்படிப்பட்ட கட்டுப்படுதல்? அன்கண்டிஷனல். கண்டிஷனே கிடையாது. மற்ற எல்லாருக்கும் கண்டிஷன் இருக்கு. அல்லாஹ்வை தவிர கணவருக்கு கட்டுப்படணும், கண்டிஷன் இருக்குது. ஆட்சியாளருக்கு கட்டுப்படணும், கண்டிஷன் இருக்குது. வாத்தியாருக்கு கட்டுப்படணும், கண்டிஷன் இருக்குது. பெரியவங்க சின்னவங்களுக்கு கட்டுப்படணும், கண்டிஷன் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுக்கு மட்டும் கண்டிஷனே கிடையாது. ஏன் எதுக்குங்கிற கேள்வி கேட்கக்கூடாது. அப்போது ஒரு ஆண் பல திருமணம் செய்கிறத அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான். ஒரு பெண் பல திருமணம் செய்கிறத ஒரே நேரத்தில் அல்லாஹ் அனுமதிக்கலை. ஏன்? அல்லாஹ்வுடைய ஒரே பதில், ஏன் இஷ்டம். தட் இஸ் மை சாய்ஸ். அவன் சொல்கிறான்ல, இன்னைக்கு ஒவ்வொருத்தன் என்னங்கிறான், மை லைஃப் மை ரூல்ஸுங்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நோ, மை வேர்ல்டு மை ரூல்ஸ். இது அல்லாஹ்வுடைய மை நான் போட்ட பிச்சை தான் இது. நீ உன் கண், உன் உடம்பு, இந்த காற்று, இந்த தண்ணி, இந்த டோட்டல் இந்த ஃபுட் செயின், என்ன எவ்வளோ பெரிய நான் இந்த ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தியிருக்கேன், அது எல்லாமே என் இஷ்டம். அதனால் இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் அதனுடைய சட்டத்திட்டங்களை வந்து என்ன யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது, அதில் போட்டு பெருசாக நம்மளை டிபேட்டுக்கே போகக்கூடாது. அதனால் இதில் போய் டிபேட்டில் விழுந்தீங்கன்னா மாட்டுவீங்க. புரியுதா? இதில் போய் இதுதான் நல்லது, அதுதான் நல்லது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரமலானில் நோன்பு வைக்கிறது, அது எதுவுமே நம்ம வந்து அதோடைய சயின்டிஃபிக் இதுக்கே நம்ம போகக்கூடாது. அதை வச்சு மட்டுமே நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடாது. முதல்ல அல்லான்னு ஒருத்தன் இந்த உலகத்தை படைச்சாங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட்டாக இருக்கணும். அது மெயின் ஆர்கியூமெண்ட்டு அது மட்டும்தான் இருக்கணும். ஆனால் எங்கேயுமே அது மெயின் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கவே இருக்காது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய ஆடை வந்து எப்படி இருக்கணும்னு டிபேட் நடத்துவோம். அது டிபேட் நீ 100 எபிசோட் நடத்தினாலும் போயிட்டு தான் இருக்கும். புதுசாக ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தொழுகையுடைய விஷயம் இருக்குங்க. ஏன் வந்து ஒரு ருக்கு இருக்குது, 2 சஜ்தா இருக்குது, அது என்ன 2 ரக்காத்து சுபுல, மகரிப்லன்னா அது என்ன 3, என்ன அது ஏன் இவ்வளோ பெரிய கேப்பு சுபுக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அசர் மகரிப் இஷா பட்டுன்னு அடுத்து 3 தொழுகை. என்ன யோசிச்சு பார்த்தேன்னா அதோடைய ஹிக்மத் ஏதாவது ஒன்று இருக்கும். நீ ஒழுங்காக ஆராய்ச்சி பண்ணி அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு ஹயர் இருக்கும். இப்போ சுண்ணத்து பண்ண சொல்கிறான்ல, சுண்ணத் பண்ண சொல்கிறான்ல, அதை படைக்காமலே அல்லாஹ் குழந்தைய அனுப்பியிருக்கலாம்ல. அப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அந்த பகுதி அந்த அந்த குழந்தையுடைய அந்த பகுதி தாயுடைய கருவறையில் இருந்தால் அது வந்து ஓப்பனாக இருந்தால் ஆபத்து. அதனால் அல்லாஹ் அங்கே மூடுறான். அதுக்கப்புறம் அது திறந்து மூடி இருந்தால் ஆபத்து. இன்னைக்கு வெள்ளைக்காரங்கள்லாம் அதிகமாக என்ன பண்ணுறாங்க, சுன்னத் பண்ணுறாங்க. ஸோ அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டானா கண்டிப்பாக ஹிக்மத் நிறைந்ததாக இருக்கும், நமக்கு நலம் நாடியதாக இருக்கும். அதை பற்றி நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு போதிய அறிவு இது வரைக்கும் கிடைக்கல, அவ்வளோதான்.
புரியுதா? அதனால் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தின் பெயரால் செய்கிறது எல்லாமே, ஒரு செயல் செஞ்சிட்ருக்கிறான், ஒரு ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுறான், ஒரு விஷயத்தை வந்து அவன் ஸ்ட்ரிக்டாக ஹலால் ஹராம பேணுதலாக நடக்கிறான். அதற்கு காரணம் என்ன? இந்த செயல்கள்லாம் சிறந்த செயல்கள், இது மனித குலத்திற்கு மிக சிறந்தது அப்படிங்கிற காரணத்தினால் அல்ல. புரியுதா? அதில் சிறப்பு இருக்குது, ஆனால் அது என்ன சிறப்பு இருக்குன்னா எங்களுக்கு தெரியாது. நாங்கள் செய்கிறதெல்லாம் எதுக்கு? ஒரே ஒரு இதுதான், எங்கள் ஓனர் சொல்கிறான், நான் கேட்டான், நான் அவனுடைய அடிமை, இதை நான் செஞ்சே ஆகணும். இந்த உலகமும் அதன் பொருட்களும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன் பர்மிஷன் கொடுத்துருக்குறான், இது யூஸ் பண்ணிக்கோ, இது இவ்வளோ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. சரியா? இந்த கண்ணு கொடுத்துருக்கான், எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். எந்த இடத்துல நேராக பார்க்கணும், எந்த இடத்துல கீழே பார்க்கணுன்னு நல்லா சொல்லிட்டான். அதை என் சௌரியத்துக்கு பயன்படுத்த முடியாது. அப்படி என் கண்ணை பயன்படுத்தினா தண்டனை செய்யும், தண்டனை அல்லாஹ் கொடுப்பான். இந்த உணர்வு தான் தக்வா. இது குரான் வந்து திரும்ப 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 நம்மளை வந்து அடக்கி ஆளிட்டே இருக்கும். இந்த குரானுடைய அந்த ஃப்ளோவை நீ பார்க்கும்போதே தெரியும், தனியாக ஒன்று பேச வேண்டியதில்லை. இந்த வே ஆஃப் ஸ்பீக் இருக்குல்ல, இந்த ஒரு திமிரு, அது அதிகார தோரணை, அதுவே போதும். அது பார்த்தா பயப்படணும், அடங்கி ஒடங்கி நடக்கணுங்கிற மட்டும்தான் நமக்கு மைண்டே வரும்.